ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். பிரேக் ஸ்டேட்மெண்ட், இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து லூப் கான்செப்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து லூப்ஸில் வந்து எப்படிலாம் வந்து பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. பிரேக் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து இது வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா ஒரு லூப்பில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னலாக வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுக்கும். அடிஷ்னலாக ஒரு கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பிரேக் அப்படிங்கிறது வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒரு லூப் வந்து எனக்கு ரன் ஆகிட்டுருக்கு. சப்போஸ் எனக்கு வந்து இந்த கண்டிஷன் ஆச்சு அப்படின்னா உடனே எனக்கு வந்து டெர்மினேட் பண்ணணும், எனக்கு வந்து உடனே வந்து அந்த ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அப்போ வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ சப்போஸ் எனக்கு என்னென்னா வந்து ஒரு ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வேல்யூ வந்தால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல்யூவை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற ஆப்ரேஷன் வந்து நமக்கு வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுக்கு வந்து நான் வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து பண்ணி பார்க்கலாம். பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் வந்து ஷெல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு தனியாக ஒரு நியூ ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணி பிரேக்குக்கு தனியாக கண்டினியூக்கு தனியாக நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ ஒரு நியூ ஃபைல் நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம பிரேக்குக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து 1லேருந்து 10 வரைக்கும் நான் வந்து நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். எப்போ வந்து நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இல்லை 7 அந்த மாதிரி ஒரு நம்பர் வருதோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த நம்பரை தவிர மற்ற எல்லா நம்பரும் நான் பிரிண்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபார் லூப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இதை வச்சு நான் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் லூப்பில் பண்ணலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச், நம்ம ஃபார் லூப்லேயே வந்து சின்டாக்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஃபார் ஐ இன் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ கொடுக்கணும். இப்போ எனக்கு 10 வரைக்கும் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ வந்து எண்ட் வேல்யூ வந்து 10+1 எக்ஸ்ட்ரா வந்து +1 நம்ம எடுத்து தான் அஷ்யூம் பண்ணிக்குவோம். ஸோ 11 அப்படின்னு சொல்லிட்டு நான் எண்ட் வேல்யூ கொடுக்குறேன். அடுத்து கோலன் கொடுத்து உள்ளே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இன்டென்டேஷன் ஸ்பேஸோடு வந்து நான் இங்கே வந்து எழுத போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இஃப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 6 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த நேரத்தில் வந்து பிரேக் ஆகிடணும் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ பிரேக் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா எப்போ நம்பர் வந்து 6 ஆகுதோ அதுக்கப்புறமாட்டிக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நம்பரை அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, நம்ம அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இல்லை சப்போஸ் எனக்கு வந்து ஐ வந்து 6 இல்லை மற்ற நேரத்தில் வந்து எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் ஐயோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து சிம்பிளான ஒரு கோட் எழுதி தான் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து சேவ் பண்ணி ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்புட் காமிச்சதுக்கு அப்புறமாட்டிக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த இதில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ரன் மாடல் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1,11 கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் எனக்கு கண்டினியூஸாக வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா பிரிண்ட்டாக ஃபைன் கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு 6 இருக்கும் பொழுது அப்படிங்கிற பார்த்திங்கன்னா பிரேக் ஆகிடுது. பிரேக் ஆகிடுது என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து அப்போவே அந்த லூப்பை விட்டு எனக்கு வந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறமாட்டிக்கு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருந்தால் எக்ஸிக்யூட் பண்ணும். இங்கே நான் எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்காதனால எனக்கு 1லேருந்து 5 வரைக்கும் எனக்கு நம்பர்ஸை வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துருச்சு. ஓகே, இது எப்படி நடக்குதுன்னு நான் உங்களுக்கு கீழே வந்து இங்கே வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபார் லூப்பில் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ வந்து வரும். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு உள்ளே வர்றப்ப ஐ வந்து 6ன்னு இருக்கான்னு சொல்லி இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணுது, இஃப் கண்டிஷன். ஸோ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிறனால நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை போய் எக்ஸிக்யூட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் ஐன்னு இருக்குது. ஸோ ஐயோட வேல்யூ என்ன, எனக்கு 1ன்னு இருக்கனால 1ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பி ஃபார் லூப்புக்கு மேலே போகும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே வந்து 1 வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ ஐயோட வேல்யூ இப்போ 2ன்னு ஆயிருக்கும். அடுத்து உள்ள மறுபடியும் செக் பண்ணுது கண்டிஷனை 2 is equal to 6 அப்படின்னு. இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிறனால கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ அங்கே என்ன பண்ணுது, ஐயை வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ ஐயோட வேல்யூ இப்போ 2. ஸோ 2ன்னு சொல்லி எனக்கு என்ன பண்ணுதுன்னா அவுட்புட்டில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகும். ஸோ ஐயோட வேல்யூ இப்போ எனக்கு என்ன 1 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். அப்போ வந்து ஐயோட வேல்யூ 3ன்னு மாறி இருக்கும். இங்கே வந்து கண்டிஷன் செக் பண்ணுது, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. அதனால் மறுபடியும் வந்துட்டு ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது. ஐ வந்து 3. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் வந்து மேலே போகும். அப்போ வந்து ஐயோட வேல்யூ 4ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் செக் பண்ணுது 4 = 6 தான் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஐன்னு இருக்குது. அப்போ 4 ஐயோட வேல்யூ 4 இல்லையா, ஸோ அதை வந்து பிரிண்ட் பண்ணுது. அதுதான் வந்து இந்த 4. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பி வந்து அதுக்கு ஃபார் லூப்புக்கு மேலே போகும். அங்கே எனக்கு என்ன இருக்கும், ஐயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். ஸோ 5ன்னு சொல்லியிருக்கு. ஏன் கண்டிஷன் செக் பண்ணுது 5 is equal to 6 அப்படின்னு இல்லை. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறனால நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுது. அங்கே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து நமக்கு ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது. ஸோ ஐயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5. ஸோ 5 அப்படிங்கிறது
வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்புட்டில் நமக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணுது. அடுத்து வந்து எனக்கு என்ன பண்ணால் திருப்பி வந்து மேலே போகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் லூப்பில் எனக்கு ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். ஸோ ஐயோட வேல்யூ எனக்கு என்னன்னு சொல்லி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6ன்னு சொல்லி வருது. ஸோ ஐயோட வேல்யூ 6, இங்கே வந்து ஐக்கு பதிலாக 6 = 6ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆனோட எனக்கு என்ன பண்ணால் உள்ள ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, பிரேக் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்ன பண்ணணும்னா வந்து அதுக்கு கீழே என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலும் உடனே அதெல்லாம் எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணாமல் எனக்கு உடனே வந்து அந்த லூப்பை வந்து டெர்மினேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டெஃபினிஷனில் பார்த்தோம். அப்போ எனக்கு என்ன பண்ணிடும்னா வந்து உடனே வந்து எனக்கு பிரேக் பண்ணிடும். அதாவது அந்த லூப்பை விட்டு எனக்கு வெளியே வந்துடும். ஸோ கீழே ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள். லூப்புக்கு வெளியே நான் எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே எழுதலை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1லேருந்து 5 வரைக்கும் மட்டும் இங்கே வந்து அவுட்புட் வந்து டிஸ்ப்ளே ஆகிருக்கு. வேறு அதுக்கப்புறம் வந்து I = 6, 7, 8, 9, 10 அந்த மாதிரி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லூப்புக்குள்ளே வந்து போகவே போகாது. இப்போ நம்ம பிரேக்குக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம். அதாவது என்ன பண்ணுதுன்னா வந்து நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த கண்டிஷன்ஸ் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போவே எனக்கு அந்த லூப்பை வந்து டெர்மினேட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ணாது. அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா லூப் டெர்மினேட் பண்ணுறது தான் மோஸ்ட்லி பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா தனியாக ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணி கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். ஓகே, கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்போ நான் வந்து என்ன எக்ஸாம்பிள் வந்து எடுத்திருக்கேன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூசர்கிட்டருந்து வந்து ஒரு 5 நம்பர் வாங்குகிறேன். அந்த யூசர் என்டர் பண்ணுற அந்த 5 நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நம்பர் வந்து நெகட்டிவ் நம்பராக அதில் இருந்துச்சு அப்படின்னா வந்து நான் அதை விட்டுட்டு பாசிட்டிவ் நம்பரை மட்டும் ஆட் பண்ணிட்டு வரேன். ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டில் காமிக்க போகிறேன். அதுக்கு நான் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அதில் தான் எனக்கு ஆட் பண்ண ரிசல்ட்டை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இனிஷியலாக அந்த ரிசல்ட்டோட வேல்யூ வந்து நான் 0 அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபார் லூப்லேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு நம்பரை நான் யூசர்ட்டு வந்து 5 நம்பர் வாங்க போகிறேன் இல்லையா, அதனால் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார் I in range அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 5 வேல்யூ வாங்க போகிறேன். ஸோ 1லேருந்து எனக்கு ஒன்றும் 5ன்னு போட முடியாது. ஏன்னா வந்து 5 வேல்யூஸ் வாங்க போகிறேன்னால 5 + 1 6ன்னு சொல்லிட்டு நான் மேக்ஸிமம் எண்ட் வேல்யூ வந்து நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா உள்ள லூப்புக்குள்ளே வந்துட்டு இங்கே எனக்கு வந்து ஆட் தான் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா செக் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம யூசர்கிட்டருந்து நம்பர் வாங்கணும் இல்லையா, ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா நம்பர் வாங்குறதுக்காண்டி ஒரு வேரியபிள் நம்மள வந்துட்டு யூசர்கிட்டருந்து வாங்குறேன். ஸோ யூசர்கிட்டருந்து எப்போவுமே நம்ம வந்து வேல்யூஸ் வாங்குறோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், வீடியோஸ்லேயே நான் வந்து சொல்லியிருப்பேன் எவாலுவேட் ஆஃப் இன்புட் ஆஃப் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோன்னு. ஸோ அந்த இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா யூசர்கிட்டருந்து நம்பர் வந்து கெட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி என்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் வந்து நான் வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன யூசர் என்டர் பண்ணுறாங்களோ அந்த நம்பர் வந்து நம் அப்படிங்கிற வேரியபிள் இப்போ எனக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து நான் வந்து சம் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். என்ன கண்டிஷன் அப்படின்னா வந்து யூசர் என்டர் பண்ணியிருக்க அந்த நம் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா வந்து நெகட்டிவ் நம்பராக இருக்கா, நெகட்டிவ் நம்பராக இருக்கா அப்படின்னா வந்து அது <0 இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். அப்படி இருந்துச்சுன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த நம்பரை எனக்கு விட்டுறணும். அந்த நம்பரை விட்டுட்டு அடுத்த நம்பரை நான் வாங்கி ஆட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ நம்பர் <0 இல்லை பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஆட் பண்ணுறதுக்கு தான் நான் ரிசல்ட்டுன்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். ஸோ ரிசல்ட் = ரிசல்ட் ப்ளஸ் நான் நம்மன்னு கொடுக்குறேன். ஸோ இதோட இது வந்து உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். ரிசல்ட் = ரிசல்ட் ப்ளஸ் நம். நம்ம ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்லேயே வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் இது. ஓகே, இல்லைனா வந்து நான் வந்து கமெண்ட் பக்கத்தில் எழுதிக்கிறேன். ரிசல்ட் = ரிசல்ட் ப்ளஸ் நம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த நான் கொடுத்துருக்க இந்த லெஃப்ட் ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்கு இல்லையா அதோட எக்ஸ்பான்ஷன் இது தான். ஸோ இதான் வந்து கமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கடைசியில் அது ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஃபார் லூப்குள்ளேயே நான் வந்து பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா திரும்ப எனக்கு ரன் ஆகிட்டே இருக்கும், அது கரெக்டாக இருக்குது. அதனால் ஃபார் லூப்பை விட்டு வெளியே வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சம்மை வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா சம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சம் கிடையாது, நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்க வேரியபிள் நேம் வந்து என்னென்னா ரிசல்ட். ஸோ ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இது நான் வந்து இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணி ரன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறப்ப ஈஸியாக புரியும். இது வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு ரன் பண்ணுறேன். F5 கீ ப்ரெஸ் பண்ணி. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்பர் வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்குது. ஸோ நான் நம்பர் கேட்குறனால நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஓகே நான் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட் = 0ன்னு ஒரு வேரியபிள் வந்து அசைன் பண்ணிக்குது. உள்ளே இப்போ வருது. உள்ளே வந்து ஃபார் லூப்குள்ளே வர்றப்போ ஃபஸ்ட் ஐயோட வேல்யூ வந்து எனக்கு என்னென்னு இருக்குன்னா 1 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் வந்து கேட்குது. நான் கீழே உங்களுக்கு இங்கே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு I = 1 அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா லூப் வேரியபிள் வந்து இருக்குது. நம்பர் கேட்குதா இங்கே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 89 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலாக ஒரு நம்பர் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நம்பர் கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா
நம்பர் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிஷன் செக் பண்ணுது. அடுத்து இஃப் கண்டிஷன் இருக்கு இல்லையா, ஸோ நம்பர் வந்து லெஸ் தேன் 0ன்னு பார்க்குது, இல்லை. அப்போ என்ன பண்ணால் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன பண்ணால் வந்து ரிசல்ட் வந்து ஆட் பண்ணும். ஸோ ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் ப்ளஸ் நம்மன்னு இருக்குது. ரிசல்ட்டில் என்ன இருக்குது, எனக்கு 0ன்னு இருக்குது. 0 ப்ளஸ் நம்மளில் இப்போ எனக்கு என்னென்னு இருக்குது, 89 இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 0 ப்ளஸ் 89 அப்படிங்கிறது எனக்கு என்ன வரும் அப்படின்னா 89 அப்படின்னு தான் வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் இப்போ 89 அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து என்ன, இன்னும் ஃபார் லூப் முடியலை. ஸோ அதனால் திரும்பி மேலே போகுது. மேலே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன, i is equal to என்ன வேல்யூ இருக்குன்னா 2 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ 2 இருக்குது. இப்போ உள்ள வந்து ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப ஒரு நம்பர் கேட்குது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் கேட்குது நம்ம கிட்ட. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செகண்டாக ஒரு நம்பர் வந்து 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ 7 கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரில் எனக்கு 7 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்போ இந்த நம்பர் வந்து லெஸ் தேன் 0வா கிரேட்டர் தேன் 0வான்னு செக் பண்ணுது. ஸோ லெஸ் தேன் 0வா இல்லை, அதனால் எல் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுது. இங்கே என்ன இருக்குன்னா ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் ப்ளஸ் நம்மன்னு இருக்குது. அதாவது ரிசல்ட் எனக்கு ஆல்ரெடி என்ன இருந்துச்சு, 89 அப்படின்றது. ஸோ இப்போ எனக்கு என்ன வருதுன்னா 89 + 7 வருது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆன்சர் வந்து என்னென்னா 96 அப்படின்னு சொல்லி ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, 96 ஸ்டோர் ஆகிருக்குமா ரிசல்ட்டில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து மேலே வந்து ஃபார் லூப்க்கு போகுது. ஸோ ஐயோட வேல்யூ நமக்கு என்னென்ன ஆயிருக்கும்னா 1 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ i is equal to 3ன்னு வருது. இப்போ யூசர் வந்து என்னென்னா நம்பர் வந்து கேட்குது நம்மக்கிட்ட. இங்கே வந்து பாருங்கள் i is equal to 3ல நம்பர் கேட்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர் -23 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூசர் வந்து இப்போ என்ட்ரு பண்ணுறாங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நம்பர்ஸ் லெஸ் தேன் 0வான்னு செக் பண்ணுது. அவங்க யூசர் என்ட்ரு பண்ண டேட்டா வந்து நம் தானே. ஸோ -23 அது லெஸ் தேன் 0. ஸோ கண்டிஷன் இங்கே ட்ரூ ஆகிறனால கண்டினியூ அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ கண்டினியூ அப்படிங்கிறது இங்கே என்ன பண்ணணும்னா வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே எந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ணாமல் திருப்பி அந்த லூப்புக்கு மேலே போய் அதோட நெக்ஸ்ட் கண்டிஷனை வந்து ஸ்டார்ட் ஆகி எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது பிரேக் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணணும்னா இப்போவே லூப்பை டெர்மினேட் பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்கும். ஆனால் வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணுது அப்படின்னா வந்து கீழே இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணாமல் திருப்பி மேலே வந்து நெக்ஸ்ட் லூப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் லூப்பை ஸ்டார்ட் பண்ணுதுன்னா ஸோ i is equal to 3 அப்படிங்கிறது இந்த இடத்துல எனக்கு எந்த இதுவுமே நடந்திருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து திருப்பி அடுத்து மேலே போயிடும் ஃபார் லூப்பில். இப்போ ஃபார் லூப்பில் போகிறப்ப என்ன ஆகுனா ஐயோட வேல்யூ ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆயிரும். ஸோ ஐயோட வேல்யூ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 அப்படின்னு சொல்லியிருக்கு. i is equal to 4ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேல்யூ வந்து கேட்குது. ஸோ நான் இங்கே வந்து என்ன என்டர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ வேல்யூ கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்க்குது அந்த 5 வந்து லெஸ் தேன் 0 அப்படின்னு கிடையாது. ஸோ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆகிறனால எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போய் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் ப்ளஸ் நம்ம இருக்குல்ல இந்த இது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ ரிசல்ட்டில் எனக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு 96 அப்படின்ட்டு இருந்துச்சு ப்ளஸ் இப்போ நம்ம வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 96 + 5 வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 101 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வரும். ஸோ இப்போ ரிசல்ட்டில் வந்து 101 ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, இப்போ திருப்பி மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போகும் ஐயோட வேல்யூ வந்து இப்போ என்னென்னு வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5ன்னு வருது. ஸோ 5ல் இப்போ என் யூசர்ட்ட வந்து என்ன கேட்குதுன்னா நம்பர் கேட்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நெகட்டிவ் நம்பர் இப்போ கொடுக்குறேன் -8 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ -8 நான் கொடுக்குறேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து கண்டிஷன் செக் பண்ணுது. -8 is less than 0. ஆமாம், அது நெகட்டிவ் நம்பர். ஸோ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ கண்டினியூ இங்கே கீழே எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே எக்ஸிக்யூட் பண்ணாது. டேரெக்டாக கண்டினியூனா மேலே லூப்புக்கு மேலே வந்து போயிடும். இப்போ ஐயோட வேல்யூ எனக்கு என்னென்ன ஆயிருக்கும்னா 6ன்னு ஆகும். ஸோ 6ன்னு ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லூப் வந்து எண்ட் ஆகுது. அதனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே எக்ஸிக்யூட் பண்ணாமல் அவ்வளோதான் ஃபார் லூப் முடிஞ்சது வெளியே வந்துடும். இப்போ வெளியே வந்துட்டு பிரிண்ட் ரிசல்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இப்போ எனக்கு என்ன பண்ணால் ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுது. இப்போ ரிசல்ட்டில் நமக்கு கடைசி என்ன வேல்யூ இருந்துச்சு 101 இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவுட்புட்டில் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த 101 தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க 101. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு கண்டிஷன் வந்து ரீச் ஆச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறப்ப எனக்கு லூப்பை விட்டு வெளியே வரணும் உடனே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா வந்து அப்போ அந்த வேல்யூவை நீங்கள் விட்டுட்டு அடுத்து நீங்கள் மறுபடியும் ஃபார் லூப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம்னா லூப்ஸில் தான் வந்து நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபங்க்ஷன்ஸ் பற்றிலாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அந்த மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ அண்ட் சப்போர்ட் அஸ்.